மரியாதைக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்றைய சூழ்நிலையிலே இளம் ஆண்களும் இளம் பெண்களும் எந்த அளவுக்கு கலந்து பழகுவதை இஸ்லாம் அனுமதிக்கிறது என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை கூறுமாறு நீங்கள் பணித்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு தலைப்பு. மனிதர்கள் மாத்திரமில்லாமல் எல்லா ஜீவராசிகளிலும் ஆண் இனத்தை பெண்ணினம் ஈர்க்கக்கூடியதாகவும் பெண் இனத்தை ஆண் இனம் ஈர்க்கக்கூடியவதாகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒருவரை ஒருவர் ஈர்க்கக்கூடிய வகையில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் எந்த அளவுக்கு ஒருவரோடொருவர் கலந்து பழகலாம், அதற்குரிய விதிமுறைகள் என்ன, அதற்கான நிபந்தனைகள் ஏதும் இருக்கிறதா, இந்த விவரங்களை நாம் தெரிந்து கொண்டால் மறுமையிலே இறைவன் முன்னால் நாம் எழுப்பப்படும் பொழுது குற்றமற்றவர்களாக இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்களாக நிற்க முடியும். ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த உலகத்திலே செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே இறைவன் நம்மை விசாரிக்கும் பொழுது சரியான செயலை செய்தவர்களாக நிற்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காகவோ அல்லது நமக்கு விருப்பமாக இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது சில விஷயங்கள் நம்முடைய உணர்வுகளுக்கு இன்பம் அளிக்கிறது என்பதற்காகவோ எந்த ஒரு காரியத்தையும் ஒரு இஸ்லாமியன் செய்யக்கூடாது. இஸ்லாமியனை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சை கூடம். இங்கே முறையாக தேர்வு எழுதினால்தான் மறுமை என்ற பரிசை பெற முடியும். இந்த மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்ற அளவுகோலை உங்களுடைய இதயத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக திருமறை குர்ஆனை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் ரொம்ப அதிகமாக பழகும் பொழுது, நெருங்கி பழகும் பொழுது என்ன விளைவு ஏற்படுமோ அந்த விளைவுதான் விபச்சாரம் என்று சொல்கிறோம். அதிகமாக நெருங்கி பழகக்கூடிய நேரத்தில் பெரும்பாலும் இந்த தவறான ஒரு தகாத உறவை நோக்கி கொண்டு போய்விடும். இந்த செய்தியை பொறுத்தவரை திருமறை குர்ஆன் 17வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று இறைவன் சொல்லாமல் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் ஆணையிடுகிறான். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு அசிங்கமான ஒரு செயலாக இருக்கிறது. வஸாஅ சபீலா, அது கெட்ட வழியாகவும் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. அப்ப நாம் தவறான நடத்தைகளிலே ஈடுபடாவிட்டால் கூட இறைவன் நம்ம ஒவ்வொருடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் நெருங்கக்கூடாது என்று எதிர்பார்க்கிறான். விபச்சாரத்தை யாருமே பெரும்பாலும் செய்ய மாட்டார்கள். ஒழுக்கமாக நடக்கக்கூடியவர்கள் தப்பான நடத்தையிலே அவ்வளவு தைரியமாக போக மாட்டார்கள். ஆனால் அதை நெருங்கக்கூடிய, அதற்கு அருகே செல்லக்கூடிய வாய்ப்புகளை எல்லோருமே பெறுவார்கள். அதற்குத்தான் திருமறை குர்ஆன் எப்படி கட்டளை இடுகிறது என்று சொன்னால் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். அதே போல திருமறை குர்ஆன்ல எல்லா நிலைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெற்றி பெற்ற முஸ்லிம்கள் யார் என்று ஒரு பட்டியலை இறைவன் போடுகிறான். ஆண்கள் பெண்கள் ரெண்டு சாராரிலுமே அந்த பட்டியலை போடும் பொழுது வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா தங்களுடைய கற்புகளை காத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் தான். இந்த கற்பு நெறிய காத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மறுமையில வெற்றி இல்லை. தொழாவிட்டால் எப்படி வெற்றி இல்லையோ, இறைவனை வணங்கவில்லை என்றால் எப்படி வெற்றி இல்லையோ, கற்பு நெறியை தவறிவிட்டோம் என்று சொன்னால் ஆணுக்கும் கற்பு இருக்கிறது, பெண்ணுக்கும் கற்பு இருக்கிறது. இஸ்லாத்தில் தவறிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் மறுமையில வெற்றி பெற முடியாது என்று
திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை சந்தித்து ஒவ்வொருவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில முக்கியமான 5-6 செய்திகளை சொல்லி உடன்படிக்கை வாங்குவார்கள். இறை தூதர் என்ற முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறாயா, இதையெல்லாம் நீ செய்யணும் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய செய்திகளை திருமறை குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம். 60வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறான். அதுல என்ன செய்தி வருகிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய வட்டத்தில் நுழையக்கூடிய யாரா இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹ்னு ஒருத்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. கடவுளுக்கு கொடுக்கிற இடத்தை மனிதனுக்கோ தலைவனுக்கோ ஊர்ல படைக்கப்பட்ட பொருள்களுக்கோ உயிரோட உள்ளவர்களுக்கோ இறந்தவர்களுக்கோ கொடுத்துடக்கூடாது. இது முதலாவது. அல்லாஹ் யுஷ்ரிகுன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்று முதல் ஷரத்து. முதல் அந்த அக்ரிமெண்ட் செய்யும் பொழுது இதை சொல்லி நபிகள் நாயகம் உறுதிமொழி வாங்குவாங்க. இரண்டாவது வலா யஸ்ரிகுன, திருடக்கூடாது. என்னுடைய வட்டத்தில் வந்து நீங்கள் சேர விரும்பினீர்களேயானால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. ஆணிடத்திலும் இந்த உறுதிமொழியை நபிகள் நாயகம் வாங்குவார்கள், பெண்ணிடத்திலும் இந்த உறுதிமொழி வாங்குவார்கள். இந்த வட்டத்தில் நீங்கள் நுழைய விரும்பினீர்களேயானால் நீங்கள் வந்து இணை கற்பிக்க கூடாது, திருடக்கூடாது. வலா யஸ்னீன, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் செல்லக்கூடாது. ஆனா இருந்தாலும் நம்ம வட்டத்தில் நுழைய நீங்க விரும்புனீங்க என்று சொன்னா, இந்த மார்க்கத்தில் நீங்க வர விரும்புறதா இருந்தா இந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டா தான் வரணும். இதுக்கு நீங்க உறுதிமொழி தாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் கேட்பாங்க. அடுத்து வலா யக்துல்ன அவுலாதஹுன்ன, பெற்ற பிள்ளைகளை தாங்களே கொண்டிருந்தார்கள் அன்னைக்கு, அதை செய்யக்கூடாது. அவதூறு கட்டி ஒரு பெண் மீது பழி சுமத்திடக்கூடாது. இதுதான் நபிகள் நாயகம் எடுத்த உறுதிமொழி, ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும். இதுல பாருங்க, உலகத்தில் எத்தனையோ சமாச்சாரங்கள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வர்றவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 5 விஷயத்தை நபிகள் நாயகம் உறுதிமொழி வாங்குறாங்க. அதுல வந்து இறைவனுக்கு இணை கற்பித்தலுக்கு அடுத்தபடியாக திருட்டு, அதுக்கப்புறம் விபச்சாரம் என்று சொல்கிறார்கள். அதுல நம்ம விழுந்து விடக்கூடாது என்பதுல ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் தர்ற காரியம். இப்ப கோபம் தர்ற காரியம் எப்படி நம்ம விளங்கிக்கிறோம்னு சொன்னா, ஒரு மனிதன் திருடுகிறான். இஸ்லாத்துல குற்றவியல் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரியும். எந்த குற்றமா இருந்தாலும் அவனுக்கு தடவை கொடுக்கிற மாதிரி தண்டனை கொடுக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. கடுமையான முறையில் சாட்டையை சொல்லட்டினா தான் குற்றங்கள் குறைய முடியும். அந்த வகையில இந்த விபச்சாரத்திற்கு இஸ்லாம் எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்கு பாத்தீங்களா? மரண தண்டனை கொடுக்க சொல்லுது. விபச்சாரம் என்ற அந்த ஒரு தீய செயல் ஒரு சமூகத்தில் பரவி விடுமையானால் அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை வந்து மரண தண்டனை. அவர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தார்களே, ஆனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 100 கசையடி. திருமணம் ஆகி அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரத்தில் அப்படி தப்பு பண்ணார்களே, ஆனால் அதுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா இது ரொம்ப கடும் விஷயமா பார்க்குது. திருடினா கூட கையை வெட்ட சொல்லுது. அதையெல்லாம் விட ஒரு பயங்கரமான ஒரு குற்றமாக இஸ்லாம் இதை பார்க்கிறதுனால இந்த ஆணும் பெண்ணும் கலந்து பழகிற நேரத்தில் கவனமா இருக்க வேண்டிய முதல் மேட்டர் என்ன தெரியுமா? நாம தவறிடக்கூடாது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த தவறான நடத்தை வந்து விட்டது என்று சொன்னா அவ்வளவுதான், அது ரொம்ப கடுமையான பயங்கரமான குற்றமாயிரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு முஸ்லீமுமே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் ஆசைப்படுறோம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு கேரண்டி தர்றாங்க. எந்த ஆள் கேரண்டி தர்றாங்க? யாரு அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதரா நியமிச்சானோ அவங்க நான் கேரண்டி தர முடியாது. சொர்க்கத்துக்கு உலகத்தில் எவனும் தர இயலாது. சொர்க்கத்துக்கு நீங்க போவதுக்கு கேரண்டி அல்லாஹ் தரணும், அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்று அல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரணும். 2 பேருக்கு சொர்க்கம் சொல்ல நாம் பொறுப்பாளிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யல்மனுலி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அல்மனு லஹுல் ஜன்னா. இது சஹீஹுல் புகாரியில 6474வது ஹதீஸா இதை பார்க்கலாம். 6807வது ஹதீஸாவும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையே உள்ள தாடைகளுக்கு இடையே நாக்க சொல்றாங்க. 2 தாடைகளுக்கு மத்தியிலே உள்ள அந்த நாக்கு விஷயத்திலே
யார் கவனமாக நடந்து கொள்கிறாரோ, தன்னுடைய இரண்டு கால்களுக்கு இடைப்பட்ட விஷயத்தில் யார் கவனமாக நடந்து கொள்கிறாரோ, இந்த ரெண்டு விஷயத்தில் யார் ஒழுங்காக நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி, நான் பொறுப்பு, நான் உத்தரவாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தோடு தவறி விடாமல், தப்பான நடத்தைக்கு போய்விடாமல் யார் இருக்கிறார்களோ, சொர்க்கம் என்ன அது நினைச்சதெல்லாம் கிடைக்கும், இந்த உலகத்தில் கிடைக்கும் நினைக்கிறோம், அது இன்பமா இருக்கு இது இன்பமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் எப்ப ஒரு நரம்ப பிடிச்ச அல்லாஹ் இழுத்தா முடிஞ்சு போச்சு. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. இதுல நமக்கு சில தண்ணி அடிச்சா சில பேருக்கு டேஸ்டா இருக்கும், சினிமா பார்த்தா சில பேருக்கு டேஸ்டா இருக்கும், தப்பா நடத்தையில போனா சில பேருக்கு டேஸ்டா தெரியும். இந்த இளமை முறுக்கெல்லாம் 25 வருஷம் 30 வருஷம் இருக்குமா? அதுக்கப்புறம் அது அழியாத பெருவாழ்வு, நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நினைச்ச போதெல்லாம் எதை வேண்டாலும் விரும்பினதை வாங்கிக் கொள்ளலாம், அழிவே கிடையாது, மரணமே கிடையாது என்ற அளவுக்கு ஒரு பாக்கியம் நிறைந்த சொர்க்க சோலையை நம்ம பெறுவதா இருந்தா இந்த அற்பமான 30-40 வருஷத்து வாழ்க்கையை கவனமா செலுத்தணும். ஏன் 30-40 வருஷம் நான் சொல்றேன்னு கேட்டா, பருவாளையருக்கு முந்தின சிறு வயசை கழிச்சிருங்க, அந்த இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் விருப்பம் இல்லாம போகும் பாருங்க, அதையும் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குரிய காலகட்டம் நமக்கு இந்த காட்டம் ஒரு 30 வருஷம் தான். இந்த 30 வருஷத்தினுடைய சுகம் பெருசு என்பதற்காக நம்ம சிலிப்பாயிட்டோம் சொன்னா பெரிய நஷ்டம், பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டு போயிடும். மறுமையில அப்படி ஏற்பட்டும். இந்த மாதிரி தவறி விடாதீங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளையில விசாரணை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு எல்லாரும் போவாங்க, நரகத்துக்கு போறவங்க நரகத்துக்கு போவாங்க. அந்த விசாரணை நாளை தான் நம்ம நியாய தீர்ப்பு நாள் என்று யௌமுத்தீன் என்று சொல்கிறோம், மஹ்ஷர் என்று சொல்கிறோம், அந்த கியாமத்துடைய நாள் என்றும் சொல்கிறோம். அப்ப உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு வெட்ட வழி பொட்டலில் அனைவரும் நிறுத்தப்படுவோம். முதலில் படைத்த இறைவனுக்கு இரண்டாவது படைப்பது எளிதானது. முதல்ல அதை நம்ப வேண்டும். இப்ப என்னை முதல்ல படைக்கிறதா கஷ்டம் எப்போதுமே. என்னை ஒரு தடவை படைச்ச பிறகு திருப்பி ஒருக்கா படைக்கிறது கஷ்டம் கிடையாது. முதல்ல ஒரு ரொட்டியை செய்ய சொன்னா கஷ்டமா இருக்கு. ஒரு தடவை செஞ்சுட்டாங்கன்னா ரெண்டாவது தடவை செய்ய ஈஸியா செஞ்சிருவாங்க. இதை ஃபர்ஸ்ட் செய்யறவன் 25 வருஷம் செலவழிச்சிருப்பான், ரெண்டாவது செய்யறவன் மோல்டு பண்ணி அச்சு ஊத்தி எடுத்துக்கிட்டு இருக்கான், இப்படி செஞ்சுட்டு போயிடலாம். அப்ப இறைவன் நம்மளை ஆல்ரெடி படைச்சு வச்சிருக்கிறான, இப்ப இதான் ஆச்சரியப்படத்தக்கது. அந்த இறைவன் ரெண்டாவது நம்மளை படைக்காங்கிறது ஆச்சரியமே கிடையாது. ஒண்ணும் இல்லாம இருந்து நான் எதுவுமாவே இருக்கல, நான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயும் இருக்கல, என்ன பொருளாவும் இருக்கல, எதுவாகவும் இருக்கல, என்னைய படைச்சிருக்கும் பொழுது என்னை இப்படி பார்த்துட்டு ரெண்டாவது தடவை படைக்கிற ஒரு பெரிய மேட்டரா? அந்த இறைவன் திரும்ப நம்ம அனைவரையும் உயிர்ப்பிப்பான். அந்த வெட்ட வெளியில சூரியன் தலைக்கு அருகில் கொண்டு வரப்படும், மூளை கொதிக்கும். சூரியன் அருக வந்தா என்ன செய்யும்? சூரியன் எத்தனையோ கோடானு மைல்களுக்கு அப்பால இருக்கும் பொழுது இங்க 40 டிகிரி தாங்க முடியல நமக்கு. அதான் நம் மனிதனுடைய தாங்கும் சக்தி. இப்ப தலைக்கு கிட்ட கொண்டாந்து சூரியன் நிறுத்தப்படும் பொழுது ஒரு நாள் விசாரணை நடக்கும். ஒரு நாள் எந்த ஒரு நாள்? நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஒரு நாளா? தீயவுமின் காண மிகுதாருகு 50 அல்வசனத்தின் மிம்மா தவுத்தூன், நீங்கள் கணக்கிடக்கூடிய நாட்களில் 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். ஒரு நாள் தான் அது. அது அவ்வளவு பேரை விசாரிக்கிறது ஒரு நாள் பேரு தானே தவிர அது 50,000 வருஷத்துக்கு நிகரான நாள். 50,000 வருஷத்திற்கு ஏறக்குறைய ஒரு செவ்வாய்க்கோள் பூமியை நெருங்குவதற்குரிய காலகட்டம். அவ்வளவு 60,000 வருஷத்துக்கு ஒரு காலம் நெருங்கும்னு சொல்றான். அப்ப அவ்வளவு பெரிய காலகட்டத்தை கொண்டதுதான் மஹ்ஷர் நாள் என்பது. மொத்த வாழ்க்கையே நமக்கு அவ்வளவு கிடையாது, அந்த ஒரு நாள் அவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப மண்டை காயும் பொழுது 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு பக்கத்தில் நிழல் தருவான். 7 பேருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி வெயில்ல காயாதீங்க வாங்கப்பா இந்த நிழல்ல இருந்துக்கிறீங்கன்னு சொல்லுவான். அல்லாஹ்வுடைய அர்ஷ் வானங்கள் பூமியை விட பெருசு. அல்லாஹ்வுடைய ஆசனம், அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசனம் வானங்கள் பூமியை விட பிரம்மாண்டமானது. அதுக்கு கீழே வானத்தையும் அடைக்கலாம், பூமியை அடைக்கலாம். அவ்வளவு பெரிய அந்த அர்ஷுக்கு கீழே இந்த வெயில் படாமல் சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாக்காமல் 7 பேருக்கு அல்லாஹ் அந்த நிழலை தருகிறான். 7 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா, ஒரு மனிதனை அழகான ஒரு பெண் தவறான நடத்தைக்கு அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் இறைவனை அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி கொண்டானே அவன் ஒரு ஆள். இது ஆண் என்று வச்சுக்கொள்ள, பெண்ணுக்கு அப்படித்தான். ஒரு ஆண் அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் இறைவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி விலகி கொண்டாலே அந்த பெண். இந்த மாதிரி ஒரு அதற்கான சான்ஸ், வாய்ப்பு, சந்தர்ப்பம், சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு
அல்லாஹ்வை நான் பயப்படுகிறேன் என்று யூசுப் நபி அவர்கள் விலகிக் கொண்டது போல் யார் விலகிக் கொள்கிறார்களோ அவர்களும் அர்ஷுடைய நிழலில் 7 பேர்ல ஒரு ஆளா இருப்பாங்க. 7 நபர் அல்ல, 7 வகை. இதுல லட்சம் பேர் இருப்பாங்க, அதுல லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படி 7 வகையான மக்கள்ல நம்ம இடம்பெற விரும்ப வேண்டும். அந்த மகஷர்ல சொர்க்கத்துக்கும் போகணும். சொர்க்கத்துக்கு புந்தி ஒரு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் இருக்க, அந்த வேதனை நமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அதுலயும் நம்ம மீட்சி பெறணும்னு சொன்னா இங்கே காக்க வேண்டியதை காக்க வேண்டும். மற்ற தப்புகள்லாம் விட இந்த விஷயத்துல எதுக்காக வேண்டி அல்லாஹ் அர்ஷில நிழல் தருகிறானோ அதை நாம் விரும்ப வேண்டும். இதை கவனத்தில் வைத்தவர்களுக்கு எந்த உலகத்தினுடைய கவர்ச்சியோ ஆசாபாசங்களோ அவர்களை வீழ்த்தி விடாது, மயக்கி விடாது. அவங்க தடுமாறி விட மாட்டார்கள், தடம்புரள மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரில நீங்கள் இந்த செய்தியை நான் சொன்ன செய்தியை 7 பேருக்கு அரிசில நிழல் தருவான் என்ற செய்தியை 660வது ஹதீஸ் புகாரி தமிழ்ல வந்திருக்கனால அதை மட்டும் நம்பர் சொல்றேன். 660வது ஹதீஸ், 1423வது ஹதீஸ், 6806வது ஹதீஸ்கள்ல நீங்கள் இதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் ஒரு குகையில ஒரு மலையில பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். தெருவுல மழை பெய்யுது, ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு குகை மாதிரி தெரிகிறது. இந்த 3 பேரும் போய் குகைக்குள்ள போய் நினைஞ்சிட்டாங்க, மழை விட்டோன்னு வெளியே வருவோம் அப்படின்னு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் முன்காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க வாயினாலே சொல்றாங்க, நான் சொல்ற கதை இல்லை இது. இந்த செய்தி நபிகள் நாயகம் அவர்களுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன செய்தி. அப்ப இந்த குகைக்குள்ள போய் உள்ள நுழைஞ்சாங்களா, மேல இருந்து ஒரு பாறை சர சர சரன்னு உருண்டு சொல்லி வச்ச மாதிரி இந்த குகை வாசல்ல சக்குன்னு உட்கார்ந்துருச்சு, அடைச்சிருச்சு. 3 பேரும் சேர்ந்து தள்ளி பாக்குறாங்க, அந்த குகையுடைய அந்த வாசலை தள்ள முடியல. அடைபட்டு போச்சுன்னா சத்தம், வெளியே நடமாட்டமும் இருக்காது, காட்டுப்பகுதி, கூச்சல் போட்டாலும் ஒண்ணு ஆகாது. ஒரு நாள் 2 நாள்ல கதை முடிஞ்சு போயிடும். சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காது, மூச்சு திணறி போயிடும், மண்டையை போடுற ஒரு நிலைமை உண்டாகி போச்சு. இந்த நிலையில 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நாம் இறைவனுக்காக ஏதாவது நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்போம்ல, அதை சொல்லி அல்லாஹ்விடத்துல நம்ம துஆ செய்வோம். நம்ம அல்லாஹ்விடத்துல சும்மா கேட்க கூட, அல்லாஹ்ட்ட கேட்கறாண்டா. நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ் நமக்கு வேலைக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்றதா இருந்தா நமக்கு வயிற்று வலிக்கும் போது அல்லாஹ் வயிற்று வலியை போக்குன்னு கேட்கிறோம். நீ வயிற்று வலிக்காம இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நீ என்ன பண்ணுன, அதுக்கு முந்தைய ஒண்ணு பண்ணதே இல்ல. தலைவலி வரும்போது அல்லாஹ் தலைவலியை போக்கு, சில தலைவலிக்கும் போது போக்கணும், வேலைக்காரனாவ. தலை வலிக்காம இருந்துச்சு, அப்ப என்ன பண்ணுன, தலையை கொண்டு அல்லாஹ்வுக்காக கீழே வச்சியா, அதை வைக்க மாட்டேங்கிறோம். நமக்கு எல்லா பிரச்சனையும் வறுமை வரும்போது என்ன செய்வோம், வறுமையா நஷ்டமா போச்சு, இப்ப லாபம் வந்து கொடுத்தியா இருக்காச்சு. லாபம் வரும்போது அல்லாஹ் நினைச்சு பாத்தியா, நம்மளுக்கு எப்ப வரும், கஷ்டம் வரும்போது மாத்திரம் அல்லாஹ் நமக்கு உதவணும்னு நினைக்கிறோமே, அது இஸ்லாத்துல கிடையாது. நீங்க அல்லாஹ்வை நெருங்குறதா இருந்தா அவனுக்கு என்று எதையாவது செய்து நான் உன் அடிமேண்டு காட்டிட்டு, அல்லாஹ் உனக்கு தானே இதை செஞ்சேன், எனக்கு இந்த பிரார்த்தனை ஏத்துக்கன்னு கேட்கணுமா. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த 3 பேரும் இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறாங்க. அது பெரிய ஹதீஸ். அதுல ஒருத்தர் மட்டும் நான் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் பிரார்த்திக்க அந்த குகை 1/3 விலகி மொத்தமா விலகி போயிடுச்சு. ஒருத்தர் பிரார்த்திக்கிறாரு, ஒரு 1/3 விலகுது. இன்னொருத்தர் பிரார்த்திக்கிறாரு, அது ஒரு 3ல் 1 பங்கு விலகுது. இன்னொருத்தர் பிரார்த்திக்கிறாரு, குகை எல்லாம் வெளியே வர்ற அளவுக்கு ஓபன் ஆயிடுச்சு. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த 3 பேர்ல ஒரு ஆளு, இறைவா என்னிடத்துல நீ நல்ல வசதியை தந்திருந்தாய். இந்த குகையில மாட்டிக்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, இறைவா எனக்கு நல்ல வசதியை தந்திருந்தார், நான் ரொம்ப செல்வ செழிப்போட இருந்தேன், எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி இருந்தார், நான் அவளை அடைய கல்யாணம் பண்ண விரும்பல, அடைய விரும்பினார். நான் அவளை அடைவதற்கு என்ன செஞ்சேன், விரும்பினேன். பல வகையில் நான் முயற்சித்தேன், அவள் இடம் தரவே இல்லை. ஒரு நேரத்தில் அவளுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது வேற வழியே இல்லாமல் என்னுடைய அந்த நிர்பந்தத்திற்கு பணியக்கூடிய நிலைக்கு அவள் தள்ளப்பட்டு விட்டால், நானும் அவளுக்கு 100 தங்க காசுகளை அவளுக்கு அளித்து நான் என்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ள நினைத்து நெருங்கி அந்த காரியத்தை செய்து விடுவேன் என்ற நிலைக்கு வந்த பொழுது அந்த பெண்மணி சொன்னால், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால். இறைவா இது உனக்கு தெரியும். உடனே நான் எழுந்து விட்டேன். அந்த உணர்ச்சி கொப்பளித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற அந்த வார்த்தை என்னை அப்படியே புரட்டி போட்டு விட்டது. இறைவா நான் உனக்காகத்தான் அந்த நேரத்தில் அதை விட்டு ஓடி வந்த வெளியே, அது நான் உனக்காக செய்தது உண்மையாக இருந்தால் எங்களை இங்கிருந்து வெளியேற்றுன்னு கேட்கிறார். இதுக்காக வேண்டி அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் அப்படி நெருக்கி போன நேரத்தில் கூட அந்த இறையச்சம் உள்ளத்துல இருக்குன்னு சொன்னா அதை தப்பிச்சு ஒடியாந்துடணும். அல்லாஹ்வுக்கு பயந்து
அவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வெற்றியை தர்றான்னு பாருங்க. கேட்ட பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று சஹீஹுல் புகாரியில நீங்கள் 2215 3 சம்பவத்தை முழுசா வழங்குறதா இருந்தா புகாரியில 2215, 2272, 2333 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதை வழங்கி கொண்ட பிறகு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆணும் பெண்ணும் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்து வந்து இது. இதுல என்ன கட்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்பால் வந்து கவர்ச்சிக்குரியவராக நமக்கு தென்பட்டாலும் இதுல ஆணோ பெண்ணோ விழுந்துடக்கூடாது. இதுல விழுந்தோம்னா திருமணம் என்ற ஒரு உறவு இல்லாமல் இதுல விழுந்தோம்னு சொன்னா அவ்வளவுதான், மொத்த லைஃப் வீணு. 30 வருஷம் வேணா ஜாலியா இருக்க முடியுமே தவிர அதுக்கப்புறம் நம்முடைய மறுமை வாழ்க்கை, அழியாத பெரு வாழ்க்கை, எதற்காக நம்ம முஸ்லிமா இருக்கிறோமோ அந்த லட்சியத்தில் நம்ம நஷ்டம் அடைந்தவர்களாக ஆகிவிடும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து இந்த ஆண்களும் பெண்களும் பழகிறது என்பதில் 2 விஷயத்தை நீங்கள் பிரித்து வழங்கிக் கொள்ள வேண்டும். சில ஆண்களோடு நெருங்கி எவ்வளவு வேணாலும் நெருங்கி பழகலாம் என்று மார்க்கம் வந்து அனுமதித்திருக்கிறது. அதாவது மகரம்கள் சொல்றாங்க இல்லையா, சில ஆண்களோடு பழகுவதற்கு தான் அதுக்கு சில கண்டிஷன்ஸ்கள் இருக்கிறது. பழகக்கூடாது இஸ்லாம் சொல்லவில்லை, அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அது மகரமான உறவுண்டா யாருன்னு விளங்கிக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் சொல்வதாக இருந்தால் அவருடைய தகப்பன். இந்த சட்டத்தை வந்து 4வது அத்தியாயத்தில் குர்ஆன்ல 23வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 4:23 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஆண்களுக்கு சொல்றான் உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டவர்கள் சொல்றான். பெண் நிலையிலிருந்து சொல்வதா இருந்தா மகன் சொல்லிக்கிற வேண்டியதான், அப்படி எடுத்துக்க தகப்பன் சொல்லிக்கிறணும். அப்ப வந்து ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஆணோட வெல்லாம் சாதாரணமா எப்போதும் இருக்கலாம் என்று கேட்டால், எப்ப வேணாலும் தனியா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற ஒரு அனுமதி இருக்குது என்று கேட்டால், தன் மகன் ஃபர்ஸ்ட் வந்து மகனோட ஒரு தாய் எப்படி வேணாலும் இருக்கலாம், நெருங்கி இருக்கலாம். தந்தை, கூட பிறந்த சகோதரன், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரன், அதே மாதிரி சகோதரனுடைய மகன். நான் பெண் நிலையிலிருந்து இந்த உறவு முறைகளை சொல்றேன். ஒரு பெண் வந்து தன்னுடைய மகனோடு, தன்னுடைய தகப்பனோடு, தன்னுடைய அண்ணன் தம்பியோடு, அல்லது அண்ணன் தம்பியுடைய மகன், அண்ணன் தம்பி மகன், அதாவது மருமகமாங்களா, அண்ணன் தம்பியுடைய மகனோடு, அல்லது வந்து அவளுடைய தகப்பனுடைய அண்ணன் தம்பியோடு, மாமாம்பாங்க இல்லையா. ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய தகப்பனுடைய அண்ணன் தம்பி மாமாங்கிறவங்க, அதே மாதிரி தாயுடைய அண்ணன் தம்பி. ஏன்னா மாமா மருமகன்னு சொல்லிடுவீங்களே, எல்லாத்தையும் மாமாங்கிறாங்க. இப்படி சொன்னாதான் கரெக்ட். அதுக்காக தான் சொல்றேன். தாயோடு பிறந்த சகோதரன், தகப்பனோடு பிறந்த சகோதரன், அது மாதிரி பால் கொடுத்ததனால் மகனாகி போனவன், யாரோ ஒரு பிள்ளை, அது வந்து நீங்க பால் கொடுத்துட்டீங்க, பால் கொடுக்கிற பருவத்தில் நீங்க இருந்து பால் கொடுத்துட்டீங்க, இஸ்லாமிய சட்ட பிரகாரம் இப்படி 5 டைம்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் மகனாவும் நீங்க தாயாவும் ஆயிருவீங்க. எந்த ஒரு அந்நிய குழந்தையா எடுத்து நீங்க அந்த குழந்தைக்கு ஒரு தடவை பால் கொடுத்தா ஆகாது, 5 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. 5 டைம்ஸ் எப்படி நீங்க பால் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இந்த பால் கொடுத்தவள் வந்து தாயுடைய அந்தஸ்திலையும், அந்த பையன் வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தா மகனாவும் ஆயிருவாங்க. இந்த பொம்பளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அக்கா தங்கச்சி கூட வந்துடும். அப்ப பால்குடியினால் ஏற்பட்ட உறவு இருக்க மகன் உறவு, அந்த மாதிரியான பால்குடி மகன். அதே மாதிரி பால் குடித்த உறவின் மூலமாக ஏற்படுகிற சகோதரன். ஒரு பெண்ணு ஒருத்தனுக்கு பால் கொடுத்திருக்கு, ஒரு பையனுக்கு பால் கொடுத்திருக்கு, அந்த பையனோட இந்த பெண்ணுடைய மகள் நெருங்கி பழகலாம். ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவங்க 2 பேரும் சகோதரர் ஆகிறாங்க. அப்ப யாரெல்லாம் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த உறவினர்கள், இப்படி சுருக்கமா சொல்வதாக இருந்தா, யார கல்யாணம் பண்ணி கொள்றதுக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறதோ அவர்கள் மத்தியில் அது வேற மாதிரியான எண்ணம் வராது. தகப்பனுக்கு மகள் விஷயத்துல அப்படி எண்ணம் வருமா, அல்லது தாய்க்கு மகன் விஷயத்துல அப்படி ஒரு எண்ணம் வருமா? வராது. அந்த மாதிரியான உறவுகள் என்ன செய்யணும், இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து வந்து மகளுடைய புருஷன் மருமகன், மகளை கட்டிட்டான்னா அப்புறம் அம்மாவையும் கட்ட முடியாதுங்க, மூத்தா போனாலும் கட்ட முடியாது. அப்ப மகளுடைய புருஷனே அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், மருமகன்னா அதாவது அந்நியவன் மகளை கட்டினதுனால மருமகனா போனவன் அவன். அதுக்கப்புறம் வந்து தாயுடைய கணவன், உங்க தாய் வந்து என்ன செய்யறாங்க, வேற ஒரு கணவன் தகப்பனார் இறந்துட்டாரு, அல்லது விவாகரத்து பண்ணிட்டாரு, அல்லது எங்கேயோ போயிட்டாரு, இவங்க வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தாயை கட்டின கணவன்
அதாவது சிறிய தந்தை நம்ம சொல்லிக்கிற மனசு வராட்டாலும் அப்படித்தான் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி உறவு. அதே மாதிரி புருஷனுடைய தகப்பன் மாமனார், புருஷனுடைய தகப்பன், ஒரு பெண்ணு நிலையில சொல்றேன். இந்த உறவுகள் தான் திருமறை குர்ஆன்ல திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட உறவு என்று சொல்லப்படுகிறது. இவங்களோட பொறுத்த வரைக்கும் தனியாக போகலாம், வீட்டுக்கு போகலாம், வீட்டுல இருந்து வெளியே வரலாம், ஒரு தனி ரூம்ல 2 பேரும் தாய் மகனு பேசிக் கொண்டிருக்கலாம். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுலயும் மிருகங்கள்லாம் இருப்பானுவோ, அதெல்லாம் ரொம்ப ஓவரா போனவனுக்கெல்லாம் இந்த அறிவுரையும் பயன் தராது. இந்த மாதிரியா மேலை நாடுகளை எல்லாம் இந்த உறவுகளையும் மிருகங்களா மாறிவிட்டவர்களும் இருக்கிறார்கள். அதுக்கு மேல உள்ளவர்களை அவன் அப்படி செஞ்ச ஒரு மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவன், எந்த அறிவுரையும் அவனுக்கு பயன் தராது, அவனை விட்டுற வேண்டியது. பெரும்பாலும் இந்த உறவுல அது மாதிரியான எண்ணங்கள் வராது. ஏற்கனவே ஹராமும் நம்ம திருமணம் செய்ய தடைன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அதுல ஒழுங்கா நடந்துக்கிறோம். மற்றவங்க விஷயத்துல இந்த மாதிரி சபை இருக்குது, நீங்க சொற்பொழிவு கேட்க வர்றீங்க, உங்களுக்குள்ள ஆணு பெண்ணு, பின்னாடி ஆணு முன்னாடி ஆணு இப்படிலாம் உட்கார்ந்து படிக்கலாமா? அதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு கல்லூரியில, ஒரு காலேஜில், ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஆணு பெண்ணு சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கவனத்தில் வைக்க விரும்புகிறேன். இஸ்லாம் என்று சொன்னா குர்ஆன்ல உள்ளதாங்க இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் இஸ்லாம். நான் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டி தான் சொல்லுவேன், இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஆதாரம் காட்டி சொல்லுவேன். நீங்க விளங்கி வச்சதுக்கு மாத்தமா இருந்தா அதுக்கு நீங்க விளங்குமே தப்பு. நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு எப்படிலாம் சொல்றாங்க, புதுசா இருக்கு, யாரும் சொல்லாத இருக்கலாம் சொல்லக்கூடாது. யாரும் சொல்லாட்டாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா இருக்கு. கண்டிப்பா அல்லாஹ் மீது ஆணையிட்டு அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத எந்த ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. நான் கையில மடியில போட்டு சொல்லவில்லை, எடுத்து சொல்ற வேலை தான் என் வேலை. இருக்கிறத எடுத்து காட்டுகிறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களோ இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாம் கிடையாது. அன்றைக்கு இருந்த ஒரே பள்ளிக்கூடம், ஒரே பல்கலைக்கழகம், ஒரே காலேஜ் எதுன்னு கேட்டா பள்ளிவாசல் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பள்ளிவாசல்ல தான் ராணுவ பயிற்சி ஒரு பக்கம் நடக்கும், பள்ளிவாசல்ல தான் சொற்பொழிவுகள் நடக்கும், பள்ளிவாசல்ல தான் எழுத்து அறிவித்து கொடுக்கக்கூடிய அந்த உதாரணமா பத்ர் போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பாஸ் பெரிய தகப்பனார் உள்பட பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. இந்த கைது செய்யப்பட்டவரெல்லாம் கொண்டாந்து பள்ளிவாசல் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நாங்க உங்களுக்கு விடுதலை செய்யறோம், உங்கள யாருக்கு எழுத தெரியுமோ அவங்க எங்கள்ல உள்ள எழுத தெரியாத ஆளுக்கு 4 பேர் கத்து கொடுத்து ரிலீஸ் ஆயிப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த எழுத்தறிவிக்கிற வேலையும் நடந்து பள்ளிவாசல்ல தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பள்ளிவாசல்ல தான் பள்ளிக்கூடம், அதான் இறைவனை வணங்குற இடமும் அதுதான், படிக்கிற இடமும் அதுதான், படுத்து தூங்குற இடமும் கூட சில ஆண்களுக்கு அதுவாகவே இருந்துச்சு, வீடு இல்லாத ஆண்களுக்கு அதுவாக இருந்துச்சு, ராணுவ தலைமையகமும் கூட அதுதான், அரசாங்கத்தினுடைய தலைமை செயலகமும் கூட அதுதான், பஞ்சாயத்து நடக்கிற அதுதான், சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு இருந்த ஒரே சுப்ரீம் கோர்ட் அதுதான், தீர்ப்பு அங்க இருந்தால் வழங்கப்படும், எல்லாம் அதான் நபிகள் நாயகம் காலத்துல. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல எப்படி நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த பள்ளி வாசலுக்கு ஆண்கள் வருவது போலவே பெண்களும் வந்தார்கள். ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும், பள்ளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளி வாசலுக்கு எப்படி ஆண்கள்லாம் வந்தாங்களோ அந்த மாதிரி பெண்களும் வந்தார்கள். அப்ப ஒரு அவைக்குள்ள ஆணும் பெண்ணும் வரலாம் என்பதற்கு பள்ளிவாசலுக்குள் வரலாம் என்பதை தாண்டி வேற ஆதாரம் உங்களுக்கு தேவையே கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ளே வரலாம் என்று சொல்லும் பொழுது மற்றதெல்லாம் அது கீழே உள்ள இடம் தான், மற்றதெல்லாம் அதுக்கு நிகரான இடம் உலகத்தில் கிடையாது. அப்ப பள்ளிவாசல்லையே நமக்கு மார்க்கத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல ஆண்களும் தொழுகைக்கு வந்தாங்க, பெண்கள். ஆனா எப்படி அது வரணுங்கிறது சருத்து நான் பின்னாடி சொல்லுவேன். ஒரு கடத்துல உட்கார்ந்து சேர்ந்து படிக்கிறது, ஒரு அவையில் மாதிரி கூட்டம் நடக்கிறது, ஆண்களும் பெண்களும் உட்காரலாமா, உட்காரலாம், கலந்து உட்காரலாம். அது சில ஒழுங்குகளை பின்னாடி நான் சொல்லுவேன், அதுவும் குர்ஆன்ல இருந்து சொல்லுவேன், ஹதீஸ்ல இருந்து சொல்லுவேன். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, நபிகள் நாயகம் காலத்துல பாருங்க, அந்த ஹதீஸை பாருங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான சட்டை, இப்ப அணிந்திருக்கிற மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. பெரும்பாலும் ஒரு பெரிய போர்வை எடுத்துக்குவாங்க, அதை அப்படி மேல போட்டுக்குவாங்க, அதான் ஆடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஆடை தான் பெரும்பாலும் அணிஞ்சிருக்கிறாங்க. விசேஷமான நாட்களுக்கு தான். என்ன சட்டை, நம்ம டெய்லர் கடை அதெல்லாம் இப்ப கிடையாது தானே. நமக்கு ஒரு சட்டை வேணும்னா நம்ம தான் பஞ்சு எடுத்து, நம்ம தான் நூல் நூறுத்து, நம்மளே அதை துணியை ஆக்கி, நம்ம தான் வெட்டி, நம்ம தான் ஊசி நூலை வச்சு கோர்த்து, நம்ம தான் தச்சுக்கணுமே தவிர இது ஒரு தொழிலா செய்யக்கூடியதெல்லாம் ஜாஸ்தியாக கிடையாது. அப்படி செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு மிஷின்ல போட்டு அடிச்சு பஞ்ச முக்கராங்கிட்ட சட்டம் இறங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு பஞ்ச இந்த பக்கம் தள்ளி விடுறான், அந்த பக்கம் சட்டையா இறங்குது. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒரு போர்வை மாதிரி எடுத்து பெருசா அப்படி போத்திக்குவாங்க.
சில வசதி உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா கீழே ஒரு போர்வை மேல ஒரு போர்வையை கட்டிக்கிடுவாங்க. கீழே உள்ளது வேட்டி, ஆம்பளையும் பொம்பளைக்கும் சொல்றேன், கீழே உள்ளது வேட்டி மேல உள்ளது சட்டை, கீழையும் துண்டு மாதிரி கட்டிக்கிறாங்க, மேலையும் கட்டிக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பெரிய துண்டா எடுத்து இப்படி கட்டிக்கிறாங்க. அது இங்க வரைக்கும் நிற்கும், உள்ளாடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மொத்தமே ட்ரெஸ் அவ்வளவுதான். இப்படி இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத பாருங்க இந்த ஹதீஸ்ல வருது, ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆண்கள் தொழும்போது என்ன செய்வார்கள் என்று கேட்டால் இந்த மேலாடையை தோள்ல கழுத்துல கட்டிக்கொண்டு தொழுவார்கள். அப்படி தொழக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் தொழுவதற்கு முன்னாடி பெண்களுக்கு உத்தரவு போடுவார்கள். பள்ளிவாசல் இருக்கு பத்தி உத்தரவு போடுறாங்க. தொழுக ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்க நபிகள் நாயகம், லா தர்ஃபஉன்ன ரூஸகுன்ன ஹத்தா யஸ்தவியர் ரிஜாலு ஜாலிஸா, நீங்க பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சஜிதாவில இருந்து சஜிதா சேரும்போது தொழும்போது அப்படி எந்திரிக்கிறதுக்கு லேட்டா தான் நீங்க எந்திரிக்கணும். ஆண்கள்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகுதான் நீங்க எந்திரிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா டிரெஸ் இவ்வளவுக்கு தான் இருக்குது. இவ்வளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் சஜிதாவுக்கு போற நேரத்தில் கூடுதலாக வெளிப்படும். இப்படி நான் நிற்கும் போது வெளிப்படுவதை விட இப்படி இருக்கிற நான் இவ்வளவு ட்ரெஸ் போட்டு நான் குனிஞ்சா என்ன செய்யும் கூட தெரியுமா இல்லையா? அப்படி ஆண்களுடைய இந்த சில உறுப்புகள் பெண்கள் தெரிஞ்சிடக்கூடாது, அந்த அளவுக்கு உங்களோட ஆடை இல்லாம இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க கேட்டா அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி சஜிதாவை கொஞ்சம் கூட நேரம் நீங்க இருந்துக்கணும். சஜிதா ஆண்கள் செஞ்சு முடிச்ச உடனே எல்லா ஆம்பளை உட்கார்ந்துட்டாங்க எந்திரிக்கணும். நீங்க எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா ஆண்களும் பெண்களும் எப்படி வந்திருக்கிறாங்க கேட்டா ஆணுடைய அவுரத்து மறைவிடங்கள் தெரிகிற அளவுக்கு ஆண்கள் டிரெஸ் போட்டு இருந்தும் கூட அந்த இடத்திற்கு பெண்களும் தொழுதிருக்கிறாங்க. போடப்பட்ட கண்டிஷன் என்னன்னு கேட்டா நீங்க கொஞ்சம் லேட்டா தலையை தூக்குங்க, அவங்க தூக்கி முடிச்ச உடனே அப்புறம் தூக்குங்க, அப்பதான் நல்லது, உங்களுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இது புகாரியில 362வது ஹதீஸ், 814வது ஹதீஸ், 1215வது ஹதீஸ்ல இத பார்க்கலாம். அதே மாதிரி அபூ சலமான் ஒருத்தர், இவர் பருவம் அடையாத சிறுவர், ஆனா விவரம் தெரிஞ்சவர், ஒரு 10-12 வயசு இந்த மாதிரியான பருவத்தில் உள்ளவர். இவருடைய கூட்டத்தாரெல்லாம் போய் மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகத்தை சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் பண்றாங்க, உங்க ஊருக்கு போன உடனே நல்லா ஓத தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்க இமாமா நியமிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. தேடி பார்த்தா இந்த 12 வயசு பையன் தான் கொஞ்சம் ஓத தெரிஞ்ச ஆளா இருக்காரு. ஊருக்கு போன உடனே உனக்கு எவ்வளவு பாத்துறீங்க, உனக்கு எவ்வளவு பாத்துறீங்கன்னு கேட்கறாங்க. இந்த பையன் 12 வயசு பையனா இருந்த அபூ சலமா அவரே இதை சொல்றாரு, புகாரில் இருக்குது. அபூ சலமா என்ன பண்றாருன்னு கேட்டா எனக்கு இவ்வளவு சூறாக்கள் தெரியும்னு சொல்றாரு, குர்ஆன்ல எனக்கு இவ்வளவு அதிகமா ஓத தெரியும்ங்கிறாரு. அப்ப நீயே இமாமா இருந்துக்கப்பா அப்படின்னு போட்டுறாங்க. இமாமா இருந்த உடனே அந்த சின்ன பையன் தானே, சின்ன பையன் இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு தொழுவிக்க சொல்றாங்க. இடுப்புல ஒரு துண்டை கட்டிட்டு தொழுவிக்கிறார். அந்த காலத்துல ட்ரெஸ் அவ்வளவுதான். அப்ப பெண்கள்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருது? என்னப்பா அந்த ஆளு ருக்கு செய்தா செய்யும்போது எல்லாம் தெரியுது, இந்த மறைங்கப்பா முதல்ல அப்படின்னு பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, புகார் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய ட்ரெஸ் முதல்ல எடுத்து கொடுங்க, அவர் உலகானு போட்டுக்கிட்டு குனிகிறாரு, அப்புறம் சைதா செய்யறாரு, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்ற ஒரு செய்தியை புகாரியில 4302வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஆம்பளை தொழுவிக்கிறார், பின்னாடி பெண்கள் பார்க்கறாங்க, இந்த மாதிரி குறைந்த ஆடைய கம்ப்ளைண்ட் பண்றாங்களே தவிர இதனால நீங்க வரக்கூடாதுன்னு விரட்டி விடப்படல. வந்தாங்க, என்ன கலந்தா இருந்தாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்தாங்கன்னு தெரிவதற்கு இன்னொரு ஆதாரம் சொல்றதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்த உடனே அந்த பள்ளிவாசல்ல ஒரு கயிறு ஒண்ணு தொங்குது. இது ஏன் தொங்குதுன்னு கேட்கறாங்க. அப்ப அங்க உள்ளவங்க சொல்றாங்க, இது ஜெயினப் இருக்காங்கல்ல, ஜெயினப்னு ஒரு பெண், அந்த ஜெயினப் தொழும் போது ரொம்ப நேரம் தொழுகிறதுக்காக கயித்துல கட்டிக்கிட்டு நிப்பாங்களாம், கீழே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. அதுக்காக இந்த பொம்பளை கட்டி வச்சிருக்குது. நபிகள் நாயகம் பொம்பளைக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்கல, இந்த கயிறை கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இபாதத்து பண்ற மார்க்கம் கிடையாது. உனக்கு இயண்டா தொழுவு, முடியலன்னா பேசாம போயிட்டு நீ பாட்டுக்கு நான் கைத்தை பிடிச்சிக்கிட்டு முடியாட்டாலும் நான் பல்ல கடிச்சிட்டு நான் நிற்பேன், இது ஒரு தொழுகையா அப்படின்னு அதை கண்டிச்சாங்களே தவிர பொம்பளைக்கு என்னடா பள்ளிவாசல்ல வேலை விரட்டுங்கடான்னு சொல்லவே இல்லை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்தது. புகாரியில 1150வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவாங்களே, புள்ளையெல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. தாய்மார்கள், குழந்தை பெற்றவங்களா இருந்தா கை குழந்தை ஓரத்தில் போட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் வேகம் நிறைய தொழுகணும்னு நிக்கிறேன், திடீர்னு ஒரு புள்ள வீட்டு கத்துது. நான் என்ன பண்றேன், இந்த குழந்தை கத்துனா அவங்க அம்மாவுடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும்,
அப்படின்னு வேக வேகமா நான் தொழுகையை முடித்து விடுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தொழ வந்திருக்காங்க, அம்மாவும் தொழுதுட்டு இருப்பாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது குழந்தை கத்துனா அந்த அம்மா எப்படி தொழுகை ஈடுபாடா இருக்க முடியும்? அப்ப நான் நீண்ட நேரம் தொழுவதற்காக வந்து நிற்கிறேன். ஒரு குழந்தை அழுகை சத்தம் கேட்ட உடனே அவளுடைய தாயின் மனம் என்ன பாடுபடும், ஈடுபாடு இல்லாம போயிருமே என்பதற்காக வேகமா முடிச்சு கொள்றேங்கிறாங்க. இது புகாரியில நீங்கள் பார்க்கிறதா இருந்தா 707வது 708 709 700 இல்ல 700 700 710 868 ஆகிய எண்களை கொண்ட ஹதீசுகள்ல இதை நீங்க எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல புள்ள குட்டியை பெற்றவங்க கூட ஓரத்துல போட்டு தொலை வந்திருக்காங்க. பள்ளிவாசலோடு ஆண்கள் இருக்கிற மாதிரியான தொடர்போடு தான் பெண்களும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நம்ம இதெல்லாம் ஹதீசுகள்ல ஆதாரத்தை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் காலத்துல ஒரு தடவை நபிகள் நாயகம் தொழுகை ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. 10 ஆச்சு 11 ஆச்சு. தொழுகைக்கு அவங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான். இப்ப நம்ம வந்து 8 மணிக்கு காமத்து 7 மணிக்கு பாங்கன்னு போட்டுருவோம். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அப்படிலாம் கிடையாது. நபிகள் நாயகம் எப்ப பள்ளிவாசலுக்கு வர்றாங்க அப்பதான் தொழுகை. அது வரைக்கும் மக்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஆச்சு இஷா தொழுகை வேணும் லேட் பண்றாங்க. 10 ஆச்சு 11 ஆச்சு, யாரையும் காணா. கடைசியா நபிகள் நாயகம் வர்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு வர லேட் ஆனோன்னு போய் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே சிறுவர்கள் பெண்கள்லாம் தூங்கி வழிகிறாங்க, நீங்க இன்னும் வராம இருக்கிறீங்கங்கறாங்க. நாம நிசாவு சிபியான்களும் பெண்களும் தூங்குறாங்க, நீங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற. அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? இரவு தொழுகையில வந்துட்டு 10-11 வரைக்கும் தொழுகைக்காக வேண்டி நபிகள் நாயகம் வருகைக்காக வேண்டி பள்ளிவாசல்ல ஆண்களோடு சேர்ந்து பெண்களும் காத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு இது ஆதாரம். இதெல்லாம் சில உலமாக்கள் உங்களுக்கு மறுப்பாங்க. ஆனா நான் சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சம்பவம். நான் இட்டுக்கட்டி சொல்லல, உண்டாக்கி சொல்லவில்லை. எல்லாரும் குர்ஆனுக்கு அடுத்தபடி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி என்ற நூலை ஆதாரமாக வைத்தான் நான் இதை சொல்கிறேன். நேற்று உண்டாக்க நூல் இல்ல, 1200 வருஷத்துக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டு இந்த புக்கு. நேற்று போன வருஷம் எழுதின புத்தகம் கிடையாது. நான் அதிலிருந்து எடுத்து சொல்கிறேன். அப்ப இதுல இது எங்க இருக்குன்னா புகாரியில 566 569 862 864 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் பெருநா தொழுகிறாங்க. பெருநா தொழுகும் பொழுது அதுக்கு பெண்கள் வரணும். பெருநா தொழுகைக்கு பெண்கள் வரணும், ஆண்கள் வரணும். மற்ற நாளை விட பெருநா தொழுகை கூட்டம் ஜாஸ்தியா போயிடும். வேற வேற பள்ளிவாசலுக்கு போறவங்க எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய உரை கேட்பதற்காக அங்க இருந்து மெனக்கெட்டு வந்துருவாங்க. அந்தந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வந்தா பயங்கரமான கூட்டமா போச்சு. எந்த அளவு கூட்டமா போச்சுன்னா மைக்கெல்லாம் கிடையாது. அப்ப நான் மைக் எல்லாம் பேசினா உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு எட்டும்? பாதி பேருக்கு தான் எட்டும், அடுத்த பாதி பேருக்கு எட்டாது. அப்ப பெண்களுக்கு நாம சொன்னது கேட்கவில்லை என்ற உடனே இறங்கி போய் அங்கே நின்று ஒரு தடவை சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஒரு பெருநாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளைக்கு ஒரு பயான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பயான் சொற்பொழிவு, அந்த சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. பெண்கள் பகுதி வரைக்கும் அந்த பேச்சு எட்டல அப்படின்ற உடனே மறுபடி இறங்கி போய் அந்த சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள் என்ற ஒரு செய்தியை சஹீஹுல் புகாரியில 98வது ஹதீஸ் 863வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி பெருநா தொழுகைக்கு பெண்கள் வந்தாங்க என்பதை 981 324 551 971 974 980 1652 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கூட நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தவாப் செய்வதை எல்லாரும் இப்ப சேர்ந்து செய்யறதை நீங்க பாக்குறீங்க. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, ஒரு சபையில இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் காலத்துல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒழு செய்வோர்களா, ஒழு செய்யறோம்ல, தூய்மைப்படுத்திக் கொள்றது, அது ஒரு பகுதியில போய் 2 பேரும் சேர்ந்து ஒழு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிதான் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது புகாரியில 193வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் ஒழு செய்வார்கள். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்துல என்ன செய்யலாம், இப்ப கலந்து படிக்கலாம், ஒன்னா இருக்கலாம், ஒரு சபையில் இருக்கலாம், பள்ளிவாசல் இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம். அதுல எல்லாம் மாற்று கருத்து கிடையாது மார்க்கத்தில். ஆனால் அதுல என்ன பிரச்சனை கேட்டா, சில நிபந்தனைகள் அங்க இருக்கிறது. இந்த மாதிரி கலந்து பழகக்கூடிய நேரத்தில் சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை கேட்டா, ஃபர்ஸ்ட் நிபந்தனை, எந்த கட்டத்திலும் எந்த ஆணோடும் எந்த பெண்ணோடும் எந்த ஆணும் அந்நிய ஆண்கள் தனித்து இருக்கிற ஒரு சூழ்நிலையை தவிர்த்துக் கொள்ளவே வேண்டும். தனியா போயிருது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனித்து இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அதான் படிச்சு தர்ற வாத்தியார் தானேங்கிறோம். பேப்பர்ல என்ன நடக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. படிச்சு தருகிற வாத்தியார்மார்களை எப்படி நடந்து கொள்கிறாரு, அவங்க மேல குறை கிடையாதுங்க. அது அப்படித்தான், அதான் இங்க இருக்க. அந்த வாசலை திறந்து வச்சீங்கன்னு சொன்னா அதுதான் நடக்கும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஒண்ணு நடந்து போயிடும். அதனால இஸ்லாம் என்ன தடுக்குதுன்னு கேட்டா, பேசுறோமா
4 பேரை வச்சு முன்னாடி பேசலாம். தனியா ஒதுங்கி தனித்திருப்பது இருக்குமையானால் அது கடுமையாக மார்க்க தடுக்கப்படும். சேர்ந்து படிச்சாலும் கூட என்னத்துக்கு தடை இருக்குது? ஒரு ஆணோடு ஒரு பெண் நமக்கு விளங்க மாட்டேங்குது. நம்ம தனிச்சிருந்தா என்னங்கிறோம். தனிச்சு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா விதமான கேடுகள் நடக்கிறது. கொன்றை குட்டாளத்தை விட்டுட்டு போயிடான். தனிச்சு நிக்க ஆரம்பிச்சா என்ன செய்வான்? ஆம்பளையுடைய சுபாவம் அது. அவன் அப்படித்தான் நடக்கிறான். ஆம்பளை விஷயத்துல கேர்ஃபுல்லா பெண்கள் உங்களுக்கு பெண்களா இருக்கனால உங்களுக்கு நான் கூடுதலா சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆண்கள் அவர்கள் காரியம் கைகூட்டின உடனே எல்லா ஆம்பளையும் தான் இருப்பாங்க. அந்த 4 பேரை வச்சு திருமணம்ங்கிற கட்டுக்கொள்ள ரெக்கார்ட்ல கொண்டு வரல என்று சொன்னா அவர்களுடைய நிலை என்ன? எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி வேற மலருக்கு தாவலாம். இதுதான் ஆண்கள் 99 இல்ல 1999 பேருடைய சுபாவம் இதுதான். வேற சில பேர் வாழ்றான்னா நிருபந்தம் பிடிச்சி கட்டி வச்சு உதைக்கி வாங்கிறதுக்காக வேண்டி குடும்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எல்லாம் ஊர் உலகம்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கல, அதுக்கு தான் பண்றானே தவிர அந்த கட்டு இல்லேன்னு வைங்க இவன் பாட்டுக்கு ஊரு கேட்கும் நாடு கேட்கும் சட்டம் கேட்குங்கிறது தான் அவனை ஒரு கட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறது. இதான் யதார்த்தத்தை நான் சொல்லுகிறேன். எத்தனை பேர் கொடைக்கானல கொண்டு வித்துட்டு போனவன்லாம் இருக்கிறான், பம்பாயில கொண்டு வித்துட்டு போயிருக்கான், வாழ்வோண்டு கூட்டிட்டு போய் எங்கேயாவது கொண்டு 10 நாள் லாட்ஜில் இருந்துட்டு ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு அவன் பாட்டு ஓடி போனவன்லாம் இருக்கிறான். அது அடிக்கடி டெய்லி இந்த மாதிரி நியூஸ்கள் பேப்பர்ல பாக்குறோம். தனித்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை நம்முடைய வீடாகவே இருந்தாங்க. வீட்டில் நான் மட்டும் இருக்கிறேன், உங்கள ஒரு ஆள் மட்டும் என்னிடத்தில் வரக்கூடாது. நீங்க மட்டும் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நான் வரக்கூடாது, தேடி வரக்கூடாது. வேற யாரும் இருக்காங்க வீட்டுல கேட்கணும். இல்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். ஒரு பெண் இருக்கும்போது சொல்றேன், 2 பெண் இருந்தாலும் வரலாம், 3 ஆணா சேர்ந்து வரலாம். நபிகள் என்ன பண்றாங்க? சிங்கிள் ஒரு ஆண் ஒரு பெண் தனித்து இருக்கிற வாய்ப்பு இருக்குமையானால் அது அடியோடு தவிர்க்கப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் அதை நமக்கு எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு கேட்டா அதற்குரிய ஹதீஸ் சொல்றாங்க. புகாரியில 3006வது ஹதீஸ்ல சொல்றாங்க, லா யகுலு வன்ன ரஜுலும் பிம்ராத்தி, எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு பொம்பளையோடவும் தனித்து இருக்கக்கூடாது. இதான் எல்லாருக்கும் சேஃப்டி, எல்லாருக்கும் நன்மை, எல்லாருடைய எதிர்காலத்துக்கும் பாதுகாப்பு. அதே மாதிரி இது புகாரில 3006. அதே புகாரில 1862வது ஹதீஸ்ல இருக்கிறது, வலா யதுகுல அலைஹா ரஜுலுன் இல்லா வமஹா மஹரமுன், ஒரு பெண்ணோட அந்த மகரமான உறவினர் சேர்ந்து இருக்கும் போதே தவிர இன்னொரு ஆண் அவள் இருக்கும் இடத்திற்கு வரக்கூடாது அப்படின்னு நபிகள் நாயகம் கட்டளையிட்டாங்க. இது புகாரில 1862வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு விதிவிலக்கு தர்றாங்க. என்ன விதிவிலக்குன்னா, ஒரு பெண் மாத்திரம் இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் செல்வதாயிருந்தால் கூட 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்தால் போகலாம், தனியாக போயிடக்கூடாது. தனியா போனால் நல்லவனும் அந்த இடத்தில் தடுமாறுவான், நல்லவனும் மாறிடுவான், கெட்டுருவான், 2 பேரும் குற்றவாளியா போய் நிக்க வேண்டி வந்துடும் என்று அந்த தனிமைகளை தவிர்த்து ஆக வேண்டும். கலந்து பழகுதல், கூட்டத்தோடு கூட்டமாக கலக்கும் போது பள்ளிவாசல் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கத. அப்ப தனித்து போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இஸ்லாம் கடுமையா தடை போடு. எல்லா தடைக்கும் காரணம் பாதிப்பு ஆம்பளை கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். எல்லாமே ஒரு பெண் மீது கொண்ட அக்கறையில தான். அவர்கள் தான் எல்லா வகையிலும் சமூக அமைப்பில் பாதிக்கப்படுகிறார்கள். எல்லா வகையிலும் கற்பு பொதுவாக இருந்தா கூட சமூகத்தின் அமைப்புல அதனால் யாருக்கு அதிகமான பிற்காலத்தில் எதிர்காலத்தில் பாதிப்பு இருக்குன்னு சொன்னா பெண்களுக்கு இருக்கிற காரணத்தினால இது ரொம்ப கடுமையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க, அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஒரு மேட்ரு. இப்படி ஒருத்தர் பாத்துக்கிறது, இப்ப நான் உங்களை பாக்குறேன், என்னை பார்க்கத்தானே செய்றீங்க, இப்படி எல்லாம் பாத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா பார்க்கலாம். என்ன பார்க்க கூடாதுன்னா வேற மாதிரி பார்க்க கூடாது. பார்க்கிறதுலயே 2 வகை இருக்கா இல்லையா? பார்க்கிறது 2 வகை இருக்கு. அந்த 2 வகையான பார்வைக்கு நான் வித்தியாசம் சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒட்டகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி அவங்களுடைய சின்ன தகப்பனாருடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவரை பின்னாடி ஒட்டகத்தில் வச்சு டபுள்ஸ் போயிட்டு இருக்காங்க. டபுள்ஸ் போறது அந்த காலத்தில் இருக்குது, ஒட்டகத்தில் டபுள்ஸ் போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி எதிர்க்க நபிகள் நாயகத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் விளக்கம் சொல்லிவிட்டாங்க. விளக்கம் சொன்ன அந்த பொம்பளை அப்படி கடந்து போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க எல்லாத்துலயும். இந்த ஆளை திரும்பி பார்த்தா இவர் மூஞ்சி இங்க இருக்கு. அந்த பொம்பளை கடந்து போச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்ட இவர் என்ன பண்றாரு? ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி போய்கிட்டு இருக்காங்க, இவர் இங்க இப்படி இருக்காரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொம்பளை கடந்தவளை இவர் திரும்புவாரு, இந்த ஆளுடைய இளைஞரா இருக்கார் பின்னாடி, இவர் இப்படித்தான் ஒரு பார்வை போகுண்டவன அப்படியே கையை விட்டு மூஞ்ச திருப்பி இப்படி திருப்புறாங்க. அது என்ன செய்யறாங்க, திருப்புறாங்க. திருப்பி பார்த்து அந்த பொம்பளை இவரை பாக்குது, அதுவும் நடக்குது. அந்த மாதிரி பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிச்சிடுறாங்க, இப்படி செய்யக்கூடாது. இதான் வேற மாதிரி பாக்குறது. வேற மாதிரி பாக்குறேன்னு அர்த்தம், அது தெரியும், அந்த பார்வையில் என்ன செய்யும் தெரியும். அப்ப புகாரியில 1513வது ஹதீஸ்லயும் 1855வது ஹதீஸ்லயும் 6228வது ஹதீஸ்லயும் இந்த சம்பவம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உட்கார்ந்துகிட்டே ஒரு மாதிரியா பாத்துருக்காரு அவர். அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் இருக்காங்கன்னு கூட இல்லாம அவரே அப்படி போனார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் இல்லாத நம்ம எல்லாம் என்ன வருது, ரசூலுல்லாஹ் பக்கத்துல வச்சுக்கிட்டே இந்த ஆள் இப்படி போயிருக்காருன்னா நம்ம எல்லாம் ஏமாத்திரம்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் எவ்வளவு பயப்படுறோம் நம்ம, அந்த பயம் கூட அதெல்லாம் வெந்த விஷயம் இது. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கலந்துருங்க, எல்லாம் வாப்ப வேணாம், அம்மா வேணாம், அண்ணன் வேணாம், தம்பி வேணாங்கிற மாதிரி கொண்டு போய் கூட ஒரு நேரத்தில் அப்புறம் அனுபவிக்கும் போது தெரியும். பிறகு விளைவுகளை பார்க்கும் பொழுதுதான் அது புரியும், காலம் தான் கத்து தர்றது. அதனால இந்த மாதிரி பார்க்க கூடாது. இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எடுத்துக்கிட்டா, நான் சொன்னல ஏற்கனவே மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், அங்க விளையாட்டு பயிற்சி, வீர விளையாட்டு, அம்பு எய்கிறது, வில் எடுத்து எறிகிறது, அந்த பயிற்சி நடக்குது. மனைவியை கூப்பிட்டு நீ பாக்குறியான்னு கேட்கிறாங்க. இந்த விளையாடுற ஆம்பளை விளையாடுறாங்க, விளையாடுறது ஆம்பளைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை கூப்பிட்டு இந்த விளையாட்டு பாக்குறியாங்கிறாங்க. பாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் கூடவே நின்று போதுமா போதுமான்னு கேட்கிறாங்க. போதும்னு நான் சொல்ற வரைக்கும் நான் அந்த அம்பு எய்கிற விளையாட்டை எல்லாம் பார்த்துட்டு அது வரைக்கும் என் கூட அவங்க நின்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப ஆயிஷா நாய் அந்நிய ஆண்களை பாக்குறாங்க, விளையாடும் போது பாக்குறாங்க. இது விளையாட்டு தான் பாக்குறமே தவிர அந்த ஆம்பளைங்கிற ஒரு அப்படி ஒரு நோக்கத்தில் பார்ப்பதில்லை. ஒரு நியூஸ் வாசிக்கிறாங்க, ஒரு நியூஸ் வாசிக்கிற ஒரு பெண்ணை பார்த்தோம்னா பொம்பளை மூஞ்சியா பார்ப்போம், நியூஸ் என்ன சொல்றாங்கிறதுக்கா பாக்குறோம். ஒரு டான்ஸ் ஆடுற பொம்பளை பார்த்தா நான் எப்படி பார்ப்பேன், வேற மாதிரி பார்ப்பேன். அதுல என்ன மெசேஜ், அதுல என்ன இருக்குதுல, டான்ஸ்ல மெசேஜ் இந்த ஒரு மெசேஜ் தான் இருக்குது, நியூஸ்ல வேற மெசேஜ் இருக்குது. அதனால செய்தி வாசிக்கிற பொம்பளையை போய் பார்க்கிறது, ஒரு அரைகுறையை ஆடிக்கிட்டு இருக்கிற பொம்பளையை பார்க்கிறது சமமானது கிடையாது. அந்த பார்வை கூடாது, இந்த பார்வை கூடும். மார்க்கத்தில் பார்த்துக்கிறது, நேரம் உட்கார்ந்து பேசுறது, இதுகள் மார்க்கத்தில் தடையில்ல. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவியே அப்படி பார்க்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை புகாரியில 455, 950, 2907, 5190, 5236 இதுகளை எல்லாம் அதே மாதிரி 2709 இந்த ஹதீசுகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஆயிஷா நாயகி மனைவி இந்த விளையாட்டு எல்லாம் பார்க்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அவசியமான நேரத்தில் நெருக்கி தொட்டு தூக்கி மருத்துவ மாதிரி விஷயங்களுக்கு ஒரு ஆண் டாக்டர் பொம்பளைக்கு வைத்தியம் செய்யலாமா, ஒரு பொன் டாக்டர் ஆம்பளைக்கு வைத்தியம் செய்யலாமா, இன்னைக்கு தேவையற்ற பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் ருபை பின்த் முஅவ்விதுங்கிற ஒரு பெண்மணி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போருக்கு போகும்போது நாங்களும் போவோம், காயமடைந்த ஆண்களுக்கு நாங்க தான் சிகிச்சை அளிப்போம், பொம்பளைங்களாகிய நாங்க தான் அந்த காயத்தை துடைக்குவோம், மருந்து போடுவோம். பெண் டாக்டர்கள், இவங்க பெண் டாக்டர்கள் தான். ஆம்பளை போருக்கு ஆள் தேவைப்படுது. டாக்டர்ஸுக்கு யாரை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு கேட்டா அன்னைக்கு உள்ள டாக்டர் அவங்க தானே. இந்த மாதிரி நீங்க சர்டிபிகேட் டிகிரி வாங்கினதான் டாக்டர் கிடையாது. அன்னைக்கு உள்ளது என்ன தெரியுமோ, காயத்தை தொடச்சி அன்னைக்கு என்ன மருந்து போட்டாங்களோ அதை போடுவாங்க. இதை நாங்க தான் அதை செய்வோம். இறந்து போன பாடிகளை கூட நாங்க மதீனாவுக்கு நாங்க தான் தூக்கிட்டு வருவோம். ஒரு ஆள் காலி ஆயிட்டாருன்னா உடனே பொம்பளைங்க தான் சரசரன்னு இழுத்துட்டு வருவாங்க, மதீனா வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஓட்டத்தில் தூக்கி போட்டு வண்டியை ஓட்டி கொண்டாந்து சேர்த்துருவோம். அப்ப காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது, அவங்களை கொண்டு வந்து சேர்க்கிறதெல்லாம் நாங்க தான், பெண்களாகிய நாங்க தான் செய்வோம். யுத்தத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தண்ணீர் புகுந்து போய் தண்ணி கொண்டே கொடுப்போம். இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. தொட்டு செய்கிற விஷயங்கள் கூட மருத்துவ ரீதியான காரணங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அது புகாரியில 2882, அதே மாதிரி 5679, 2883 இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம். இது போக இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பு சரியில்லை ஒரு நாள், ஆயிஷா நாயகி நோய் விசாரிக்க போறாங்க. பிலால் என்ன மகரம், அவர் யாரோ இவங்க யாரோ, மகரமான உறவு கிடையாது. நோய் விசாரிக்கிறதுக்கு பிலாலை நோய் விசாரிப்பதற்காக ஆயிஷா நாயகி போனாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், தாய்மார்கள் அவங்களை எல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது என்ற சட்டம் பின்னாடி தான் அருளப்படுது. அதுக்கு முந்தி போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி போய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிருப்பாங்க, அங்க பிலாலோட 4 பேர் இருந்திருப்பாங்க. தனித்திருக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்காது.
அப்படி போயிருக்கிறாங்க என்பதை புகாரில் 5677 5654 இதுகளை எல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு. ரத்தம் குத்தி மூளையில ஒரு ஓட்டை போட்டு அதிக ரத்தத்தை இருந்தா காலி ஆக்கிடுவாங்க. அதை நீங்க இப்ப செய்ய தேவையில்லை. அந்த காலத்து ஒரு மருத்துவ முறை எல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்துல காயம் பட்டா என்ன செய்வாங்க, சாம்பல் எடுத்து பூசிக்கிடுவாங்க. இப்ப அதே பூசிக்கிடுவோம். ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அள்ளிக்குன்னா சாம்பலை பூசினா பிழைக்க வேணாவன். அந்த காலத்துல இருந்த மருத்துவ முறை அதுதான், அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப மூளையில ரொம்ப ரொம்ப பிரஷர் அதிகமா போச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அது ஒரு ஓட்டை போட்டு ரத்தத்தை உறிஞ்சி வெளியேற்றுவாங்க. கொஞ்சம் ரத்தம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா லேசா உறிஞ்சி எடுப்பாங்க. கொஞ்சம் ரத்தம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த பிரஷர் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. இதை நபிகள் நாயகத்துக்கு மற்றவங்க செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சாங்க, அப்படிலாம் இருக்குது. தன்னுடைய மனைவிக்கு கூட, உம்மு சலமாவுக்கு கூட அபூ தைபான்னு சொல்லி ஒருத்தர் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தொழில். அவரை கூட்டிக்கிட்டு வந்து என் மனைவிக்கு நீ வந்து அந்த ரத்தம் குத்தி எடுத்தல் அந்த சிகிச்சை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சிகிச்சை பண்ணுனாங்க என்ற ஒரு செய்தியை கூட சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 4087வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குதா? இது போக ஒரு ஆணு பெண்ணு 4 பேர் மத்தியில வச்சு 10 பேருக்கு மத்தியில வச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா, இப்படி எல்லாம் கூட சில பேச்சுகள்லாம் பேசுறாங்க பாருங்க. இதுகள் கூட மார்க்கத்தில் தடை கிடையாது. தடை என்னன்னு பின்னாடி சொல்ல வர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து சஹாபி பெண்கள் எல்லாம் இப்படிதான் நடந்துக்கிட்டாங்க. உம்மு சலமாட்ட போய் ஒருத்தர் நினைஞ்சாரு, உங்களை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு கேட்டாரு. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்கள்ட்ட போய் அபூ தல்ஹா கேட்கிறாரு, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புறேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து வேற கொள்கையில் இருக்கிற, நமக்கும் உனக்கு மேட்ச் ஆகாது, நீ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த உம்மு சுலைம் சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்பதை பொறுப்பாளர் நடத்தி வைக்கணும். பெண்களுக்கு என்னன்னா கல்யாணத்தை அவங்களா பண்ணிக்கிற கூடாது, தவிர ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதுக்குள்ள செக்யூரிட்டிகள்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து ஏமாந்தா ஒரேடி ஏமாந்துருவாங்க. விழிப்பா இருந்தா ரொம்ப விழிப்பா இருப்பாங்க, ஒரேடியா இருந்தா கையில உள்ளது காதுல உள்ளது மோதிரம் மூக்குல உள்ள கழட்டி கொடுத்துட்டு போயிருவாங்க, அப்படி இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற காரணத்தினால ஏமாந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு பாதிப்புனால நீங்க விரும்பின கல்யாணத்தை பண்ணுங்க, பொறுப்பாளனை வச்சு பண்ணுங்க. பொறுப்பாளன் நிக்கிற யாரு உனக்கு கேரண்டி, யார் பொறுப்பு, உன்னை விட்டு அம்பு விட்டா யார் கேட்பாங்க, கேட்க நாதி இல்லாம நிப்பே தெருவில் நாளைக்கு. அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொறுப்பாளன் இருக்க வேண்டும் என்று சொன்னிச்சே தவிர இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உம்மு சுலைமுக்கு இப்படித்தான் நடந்துச்சுங்கிறத நசைங்கிற நூல்ல 3288 3289 ஆகிய நூல்கள்ல பாக்குறோம். அதே மாதிரி ஃபாத்திமா பின்த் கைஸ்ங்கிற ஒரு அம்மா நபிகள் நாயகத்திட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் 2 பேர் சொல்றாங்க. பாருங்க, ஒரு அம்மா வந்து சொல்லுது, அவங்க தாப்பனார் வந்து சொல்லல, ஒரு அம்மா ஃபாத்திமாங்கிற அம்மா வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை 2 பேரும் இந்த ஆள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் இவர்கள யாரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்டே வந்து. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, முஆவியான்னு ஒருத்தர், முஆவியா பின் அபீ சுஃபியான் ஒருத்தர், அபூ ஜஹம்ங்கிற ஒருத்தர். நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த அபூ ஜஹம் இருக்காரு பாரு, அவருக்கு கையில எடுக்கிற கைத்தறி கீழே வைக்க மாட்டார், கோவக்கார் சொல்றாங்க. கையில கைத்தறி வச்சிருப்பார்ல, கைத்தறியை கீழே போட மாட்டார் என்பது ஒரு இலக்கியம் அரபில. கோவத்துக்கு சொல்ற ஒரு வார்த்தை. இந்த ஆள் பயங்கரமான கோவக்கார, அந்த ஆளு அபூ ஜஹம் கல்யாணம் பண்றாங்கன்னா ஆள் பயங்கரமான கோவக்கார ஆளு. இந்த முஆவியான்னு ஒரு ஆள் இருக்காரு சொன்னீங்க, அவர் எப்படின்னு கேட்டா சோத்துக்கு லாட்டி அடிக்கிறவர். நீ அவரும் கேட்கிறாரு இவரும் கேட்கிறாருங்கிற, இந்த ஆளு உன்னை அடிச்ச கொண்டு விடுவான், அந்த ஆளு உனக்கு சோறு தராமே சாவடிச்சு விடுவான். அதுதான் நிலைமை. நீ யோசிக்கமாக்குறாங்க. 2 பேரையும் அனலைஸ் பண்ணி நீ உங்ககிட்ட எப்படி அவருக்கு கேட்கலாம், அது எப்படி உன்னிடத்துல கேட்கலாம் கேட்கல. என்ன சொல்றாங்க, 2 பேர்ல நான் யாரை செலக்ட் பண்ணலான்னு கேட்கும்போது அவர் கோவக்காரமா இவர் காசு இல்லாருமா, நீ பாத்துக்க வேணும்னா உசாமா மாதிரி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி, உசாமான்னா நபிகள் நாயகத்தினுடைய வளர்ப்பு மகனாக செய்து இருந்தார் இல்லையா, பிந்தி வளர்ப்பு மகன் இல்லாம போச்சு, அவருடைய மகன் தான் உசாமா. இந்த உசாமா பேரப்புள்ள அந்தஸ்தில் இருக்காரு, அவர் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்றேன், அவர் நல்ல மாப்பிள்ள, அவரை கட்டிக்கிறியான்னு சரிந்தாங்க அந்த அம்மா. அப்படி நபிகள் நாயகம் என்ன பண்ணிருக்காங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இதுகளெல்லாம் கூட மார்க்கத்தில் என்ன இல்ல, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது, நமக்கு விளங்குறதுல இருக்குது, பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்கு.